ஒரு அழகான காட்டுல வீராக்கிளியோட வீடு இருந்துச்சு. வீராக்கிளி வெளியே கொட்டி வச்சிருந்த தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, என்ன பசி! நல்ல வேலை, தானியங்களை முதலே சேகரிச்சு வச்சிட்டோம். அதனால இப்ப தப்பிச்சோம். அப்பாடா, பசிக்கு நல்ல ருசியா இருக்கு. ஆனா என்ன, பழங்க கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். அதுலயும் மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ ஜில்லு புறா அங்க வந்துச்சு. என்ன வீரா, இன்னும் இந்த தானியங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன நீ இவ்வளோ பழசா இருக்க? எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஏற்கனவே செஞ்சு வச்ச தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. இதுல ஒரு ருசியும் இருக்காது. நம்ம காட்டுல இருக்கிற எல்லா புறாவும் ஒரே பிரியாணி தான். அங்க காட்டுல புதுசா பிரியாணி மலை வந்திருக்கு. அங்க சாப்பிட போயிருக்காங்க. வா, நம்மளும் போய் சாப்பிடலாம். நீ என்ன சொல்ற? பிரியாணி மலையா? பிரியாணி எப்படி மலையாகும்? நீ சொல்றதெல்லாம் நம்புறபடியே இல்லையே. அதுவும் திடீர்னு வந்துச்சுன்னு சொல்ற. அதையெல்லாம் நம்ப கூடாது ஜில்லு. திடீர்னு உருவாகிறது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. ஆனா நீ சொல்றதுனால நான் அத பார்க்க வரேன். ஆனா சாப்பிட மாட்டேன். நீயும் சாப்பிடக்கூடாது, சரியா? வா போலாமா? எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரெண்டும் பறந்து போச்சுங்க. பிரியாணி மலைக்கிட்ட போன உடனே நல்ல வாசனையா இருந்தது. ரொம்ப அருமையா இருக்கு வாசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறங்குச்சு வீராக்கிளி. இதுதான் நீ சொன்ன பிரியாணி மலையா? சரி சரி, பார்த்தா நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ இத சாப்பிடுறது சரின்னு தோணல. வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். இங்க பாத்தியா, எவ்வளோ முட்டை, எவ்வளோ கிரேவி, எவ்வளோ பீசஸ். இதெல்லாம் யாருன்னா சும்மா தருவாங்களா? இவ்வளோ பெரிய மலையா உருவெடுத்திருக்கு இந்த பிரியாணி. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்கு. வா வா ஜில்லு, போயிடலாம். சொன்னா கேளு, போலாமா ப்ளீஸ்? இங்க இருக்க எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. இத சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும். வா போலாம். சொல்றது கேளு ஜில்லு, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுது. அதுக்கு ஜில்லு புறா சொல்லுது, ஆமா போ, நீ எல்லாத்துக்கும் பயப்படுவ, இதுக்கு கூடவா பயப்படுவ? எவ்வளவு சாப்பிடுற பொருள்கள் இருக்கு. இத சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்கலான்னு இல்ல, அதை விட்டுட்டு பழைய தானியங்களை சாப்பிட போறேன்னு சொல்ற. சரி, நீ சாப்பிட்டுக்கோ, நான் எதுக்கு உன் பேச்ச கேட்கணும்? அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரியாணி மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஜில்லு புறா கிட்ட போகும்போது வேற ஒரு பறவை அது கிட்ட வந்தது சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த பறவைய அப்படியே விழுங்கிடுச்சு அந்த பிரியாணி மலை. இதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பறந்து வந்துடுச்சு ஜில்லு புறா. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இது கிட்ட எல்லாம் போகாதேன்னு. நீ ஏன் கண்ணால பார்த்துட்டல்ல எப்படி ஒரு புறாவை விழுங்கிடுச்சு பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது வீராக்கிளி. அப்போ பின்னாடி இருந்து பிரியாணி மலை பேசுச்சு. வாங்க, வந்து பிரியாணி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்றதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். நான் ரொம்ப ருசியா இருப்பேன். வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க அப்படின்னு பேசிச்சு. இதை பார்த்த ரெண்டுத்துக்கும் ரொம்பவே பயமாயிடுச்சு. வீராக்கிளி சொல்லுது, முதல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம போகலாம். இது பேசுறத பார்த்தா நம்மள விழுங்காம விடாது போல இருக்கு. தயவு செய்து உடனே கிளம்பலாம். நாம இத மீச கழுகு கிட்ட உடனே சொல்லி ஆகணும். அவர்தான் ஏதாவது ஒரு முடிவெடுப்பாரு. சொல்றது புரிஞ்சதா? நேரா அங்க போகலாம். வா, விட்டா இது எல்லா பறவையையும் விழுங்கிடும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லு புறாவை கூட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த பிரியாணி மலை சொல்லுச்சு, எங்க போறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு ருசியா பிரியாணி தரேன். வாங்க
வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. நேரா மீசராஜா கழுகு வீட்டுக்கு போறாங்க 2 பேரும். இதுதான் மீச கழுகோட வீடு. மீச கழுகு குளிக்கிறதுக்காக தண்ணி காய வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது. கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, ஆட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க ஆட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது. ஆஹா, குளிருக்கு நல்லா எதமா இருக்கு. இந்த மஃப்ளரும் இந்த நெருப்பும் நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது. அப்போ வீராவும் ஜில்லுவும் அங்க பறந்து வந்தாங்க. இவனுங்க எதுக்கு இங்க வராங்க? வணக்கம் ராஜா. ஆபத்து ஆபத்து, நம்ம காட்டுக்கு பெரிய ஆபத்து. ஒரு பெரிய பிரியாணி மலை இங்க வந்திருக்கு ராஜா. அந்த பிரியாணியை சாப்பிட போறவங்களை எல்லாம் அந்த பிரியாணி மலை பிடிச்சு சாப்பிட்டுடுறது, அப்படியே மெழுங்கிடுது. நாங்க அத கண்ணால பார்த்தோம். பார்த்துட்டு பயந்து போய் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம். நீங்க தான் ராஜா ஏதாவது பண்ணி அந்த பிரியாணி மலைக்கு ஒரு வழி கட்டணும் அப்படின்னு சொல்லுச்சு வீரா. அதுக்கு மீச கழுகு சொல்லுது, என்ன சொல்ற? பிரியாணி மலையா? நீங்க சொல்றது நம்பவே முடியலையே. உண்மையிலே அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை விட்டு வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம புறாக்களை வேற விழுங்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முடிவு கட்டாமல் விட்டா புறா இனமே இல்லாமல் போயிடும். அதுக்காக நம்ம முதல்ல ஒரு பாம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு மீச கழுகு. அதுக்கு ஜில்லு புறா சொல்லுது, என்ன சொல்றீங்க ராஜா? நம்ம எதுக்கு பாம் கடைக்கு போகணும்? நாம பிரியாணி மலைக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம். அது நம்மள விழுங்காம நீங்க பாத்துக்கோங்க. வாங்க ராஜா, போய் அந்த பிரியாணி சாப்பிடலாம். அதோடைய வாசனை என்னை இழுக்குது அப்படின்னு ஜில்லு புறா கூப்பிடுது. ஏவன் ஒருத்தன், வாடா பாம் கடைக்கு போகலாம் அப்படின்னு 3 பேரும் பாம் கடைக்கு பறக்குறாங்க. பாம் கடை வச்சிருக்கிறது நம்ம மாலுக்குருவி. மாலுக்குருவியோட கடைக்கு 3 பேரும் பறந்து வராங்க. மீச கழுகு வரத்த பார்த்துட்டு மாலுக்குருவி ரொம்பவே பயந்துச்சு. என்ன மாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு ஒரு பாம் தேவைப்படுது. உன் கடையில் எவ்வளோ பெரிய பாம் இருக்கு காட்டு. ஒரு மலையவே உடைக்கிற அளவுக்கு எனக்கு பாம் தேவைப்படுது. என்கிட்ட எல்லா விதமான பாமும் இருக்கு ராஜா. பெரிய பாம் இருக்கு, சின்ன பாம் இருக்கு, ஒரு மலையையே உடைக்கிற அளவுக்கு பாம் இருக்கு ராஜா. இங்க பாருங்க, இது எல்லாமே பாம் தான். ஒரு மலையவே உடைச்சிடும். இந்த பாமை எடுத்து கொடுக்கட்டா, இல்லை வேற பாம் உள்ள இருந்து எடுத்துட்டு வரட்டா? சொல்லுங்க ராஜா அப்படின்னு கேக்குது மாலுக்குருவி. மீச கழுகு யோசிச்சுட்டே நிக்கிது. அதை புரிஞ்சுக்கிட்ட மாலுக்குருவி, இருங்க நானே உனக்கு ஒரு பாம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாம் கிட்ட போகுது. அதை எடுத்து மீச கழுகு கிட்ட கொடுக்குது. இங்க பாருங்க ராஜா, இந்த பாம் நல்லா இருக்கும், ஒரு மலையவே உடைச்சிடும். இதை எடுத்துட்டு போங்க, எந்த மலையை வேணாலும் நீங்க உடைக்கலாம் அப்படின்னு சொல்லுது மாலுக்குருவி. சரி, இதை எடுத்துட்டு போறோம். அந்த மலை உடையல, உன் தலை உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீச கழுகு அதை தூக்கிக்கிட்டு பிரியாணி மலைக்கு வருது. இதுதான் நீங்க சொன்ன பிரியாணி மலையா? ஆஹா, இவ்வளோ பெருசா இருக்கே. ஆமா ராஜா, இதுதான் அந்த பிரியாணி மலை. இதுதான் எல்லா பறவைகளையும் விழுங்கிடுச்சு. இத இப்படியே விடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்து சொன்னோம். இப்போ நீங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிச்சு வீராக்கிளி. கவலைப்படாத, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இந்த பாமை இந்த மலையில போட்ட உடனே இது சுக்குநூறா உடஞ்சிடும். அப்புறம் எப்படி பறவைகளை விழுங்கும்? நீங்க இதை பார்க்க தானே போறீங்க. ஏய்,
ஜில்லு புறா, இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்ச பாரு, உன்னை முதல்ல அடிக்கணும். இதை சாப்பிட்டா என்ன ஆவறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது. அப்போ பிரியாணி மலை பேசுச்சு. எல்லாரும் வாங்க, பிரியாணி ருசியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. இந்த ருசியை விட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இதை விட்டா இப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீசக்கழுகு அந்த பாமை தூக்கிக்கிட்டு போச்சு மலைக்கிட்ட போய் அது வாயை திறக்கும்போது அது வாயிலே வச்சுட்டு திரும்ப வந்துடுச்சு மீசக்கழுகு. மீசராஜா, சீக்கிரம் வந்துருங்க, அது உங்களை விழுங்கிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு வீராக்கிளி. அந்த பாம் வாயில விழுந்த உடனே ஆஹா, புது உணவு பொருள் அப்படின்னு மென்னு விழுங்கிடுச்சு பிரியாணி மலை. சாப்பிட்ட உடனே அப்படியே வெடிச்சு சிதறினாலும் அதோடைய வாசனை இன்னும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மலை இருந்த இடத்துல அவ்வளோ பெரிய பள்ளம் ஆயிடுச்சு. மீசக்கழுகு சொல்லுது, இங்க பாத்தியா ஜில்லு, இது எவ்வளவு அழகானதா இருந்தது, ஆனா ஆபத்தானது. இதை நீ புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆபத்து இருக்கும். அது ஆபத்தா இல்லையான்னு நாம் உணர்ந்து செயல்படணும். நீ பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கிட்ட போயிருந்தா நீ இப்போ இருந்திருக்கவே மாட்ட. நல்ல வேலை வீராக்கிளி வந்து சொல்லுச்சு, இல்லைனா உன் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே இருந்து 2 பேரையும் கூப்பிட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சுது. 3 பேரும் சந்தோஷமா அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீராக்கிளியும் ஜில்லு புறாவும் நன்றி சொல்லிக்கிட்டே அங்க பறந்து போனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்தா மாலு குருவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.